கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுக்கும் எங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு ஒரே ஒரு தொடர்பு தான். ஊர்கள் வித்தியாசப்பட்டாலும், இடங்கள் வித்தியாசப்பட்டாலும், நிறங்கள் வித்தியாசப்பட்டாலும், தொழில்கள் வித்தியாசப்பட்டாலும், அல்லாஹ் தஆலாவுக்கும் எங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு ஒரே ஒரு தொடர்பு தான். அது என்ன தொடர்பு? அல்லாஹ் தஆலா எங்களுடைய ரப்பு, எங்களுடைய எஜமானன், எங்களை படைச்சவன், எங்களை பராமரிக்கிறவன். நாங்கள் அத்தனை பேரும் அல்லாஹுக்கு முன்னால அப்துகள், அடிமைகள், அல்லாஹ்வால படைக்கப்பட்டவங்க. சுத்தமான குர்ஆன் எடுத்து பார்த்தா இடத்துக்கிடம் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துவான், நான் தான் ரப்பு, நான் தான் எஜமான், நான் தான் அதிபதி. அவன் தான் முழு மனித சமுதாயத்துக்கு ரப்பு, குல் அஊது பிரப்பின் நாஸ். அவன் தான் இந்த ஃபஜ்ர் நேரத்துக்கு ரப்பு, குல் அஊது பிரப்பில் ஃபலக். அவன் தான் இந்த வானங்களுடைய ரப்பு, ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாத். அவன் தான் இந்த பூமியுடைய ரப்பு, வலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாத்தி வ ரப்பில் அர்லி. அவன் தான் வானத்துக்கும் பூமிக்கு இடையில் உள்ள வஸ்துக்களுடைய ரப்பு, ரப்பிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வ மா பைனஹுமா. அவன் தான் அர்ஷுடைய ரப்பு, வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். அவன் தான் கஅபாவுடைய ரப்பு, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். அவன் தான் மக்கா முக்கர்ரமாவுடைய ரப்பு, இன்னமா உமிர்து அன் அஅபுத ரப்ப ஹாதில் பல்தா. அல்லாஹ்வை தவிர வேற எந்த ரப்புமே கிடையாது. அவன் தான் சகல வஸ்துகளுடைய, சகல ஜீவராசிகளுடைய ரப்பு, ரப்பு குல்லி ஷை. விசுத்தமான குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கிடம் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போவான், நான் தான் ரப்பு, நான் தான் எஜமான், நான் தான் அதிபதி. அவனுக்கு முன்னால கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் முன்னீங்க பின்னு போய் உட்காந்துட்டீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால நாங்கள் அத்தனை பேர் அடிமைகள் தான். அது யாராக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹுக்கு முன்னால் அப்து. எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் சுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா அவரை பற்றி அறிமுகப்படுத்துவான், அவர் என்ற அப்து, அவர் என்ற அடிமை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, 950 வருஷம் அல்லாஹ்வுக்காண்டி வாழ்ந்த நபி. லகத் கஸபத் கப்லஹும் கௌமு நூஹின் ஃபகஸபு அப்தனா. அவங்களே அல்லாஹ் தஆலா அப்து, அடிமைன்னு தான் சொல்றோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், காஃபா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத் ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. ஜக்கரியா அவர் என்ற அப்து, என்ற அடிமை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபித்துவத்தையும் கொடுத்தான், கிலாஃபத் என்ற ஆட்சியை கொடுத்தான். அவங்கள பத்தி சொல்லுவான், வதகுர் அப்தனா தாவூத் அல் ஐத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் இன்னொரு அடிமை தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அற்புதங்களை கொடுத்தார். மௌத்தானவங்களை அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு ஹயாத்தாக்குவாங்க. ஒரு மனிதன் என்ன சாப்பிட்டார், வீட்டுல என்ன சேமித்து வச்சிருக்கிறார், வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் பிடித்து அவங்களை குணப்படுத்துவாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு நபிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அவரே ஒரு அடிமைதான். இன்னும் இல்ல அப்துன் அன்அம்னா அலைஹி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரும் என்ற ஒரு அடிமையாகத்தான் இருக்கிறார். எல்லாத்தையும் விட மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தின மாதிரி, சிறப்பாக்கின மாதிரி வேற யாரையும் அல்லாஹ் சிறப்பாக்கல. சுத்தமான குர்ஆன்ல எவ்வளவு தூரம் அவங்களை கண்ணியப்படுத்திக்கிறான்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களோட பேரை சொல்லி கூட அல்லாஹ் அழைச்சதில்லை. முழு குர்ஆன்ல யா முஹம்மது ஒரு வசனம் குர்ஆன்ல கிடையாது. மற்ற நபிமார்களை அழைக்கக்கூடிய நேரத்தில் தாராளமா அவரோட பேரை சொல்லி அழைப்பார், யா ஜக்கரியா, யா யஹ்யா, யா இப்ராஹிம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைக்க வேண்டிய இடம் வந்துட்டா பேரை சொல்ல மாட்டான், அவனோட பண்பை சொல்லுவான், அவனோட தன்மையை சொல்லிதான் அழைப்பான். யா இவன் நபியு, நபித்துவம் கொடுக்கப்பட்ட. யா இவர் ரசூல், ரசூல் ரிசாலத்தின் தூதுவத்தை ஏந்தி வந்தவர். யா இவள் முஸம்மில், போர்வை போத்தி இருப்பவர். யா இவள் முத்தஸிர், போர்வை போத்தி இருப்பவர். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு அழைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சிறப்பு பற்றி பேசுவதா இல்லை, தனியான ஒரு தலைப்பு. அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ்க்கு முன்னால ஒரு அடிமை தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். அவன் தான் இந்த அடிமைக்கு இந்த குர்ஆனை இறக்கி வைத்தான். இதை சுருக்கமாக சொல்ல போனா அல்லாஹ் தஆலாவுக்கும் எங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு ஒரே ஒரு தொடர்பு. அது என்ன தொடர்பு? அல்லாஹ் எங்களுடைய ரப்பு, எஜமான். நாங்க அத்தனை பேரும் அல்லாஹ்க்கு முன்னால் அப்துகள், அடிமைகள். அல்லாஹ் சொன்னான், இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத் வல் அர்லி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா. வானத்துல உள்ளவங்க, பூமியில உள்ளவங்க எல்லாருமே எனக்கு முன்னால அடிமையாத்தான் வரணும். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சில அவரிடத்துல சில சுண்ணத்துகள் இருக்கு, நடைமுறைகள் இருக்கு. அந்த சுண்ணாவுல நடைமுறையில எந்த காலத்திலையும் எந்த வித்தியாசத்தையும் யாராலும் காண முடியாது. அதன் தஜிதல சுண்ணத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய சுண்ணத்தில் அல்லாஹ்வுடைய நடைமுறையில எந்த வித்தியாசத்தையும் காணல. அது அல்லாஹ்வுடைய சிஸ்டம். அல்லாஹ்வுடைய பொதுவான நடைமுறைகள்ல உள்ளதுதான். இந்த உலகத்துக்கு வர இருக்கின்ற இப்ப வந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மனிதர்களும் உலகத்துக்கு வருவதற்கு ஒரே ஒரு வழியை தான் ஏற்படுத்தணும். வாரத்துக்கு ஒரு வழி. இதே மாதிரி உலகத்தை விட்டு போவதற்கும் ஒரே ஒரு வழியை தான் ஏற்படுத்தணும் எல்லா மனிதர்களுக்கும். இது போல எல்லா மனிதர்களுக்கும் துன்யாவிலையும் ஆஹிராவிலையும் வெற்றி அடைவதற்கும் அல்லாஹ் ஒரு வழியை தான் ஏற்படுத்தினான். வாரத்துக்கு ஒரு வழி, வெளியாகுவதற்கு ஒரு வழி, வெற்றி அடைவதற்கு ஒரு வழி. வருவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தின வழி, அதுக்கு பேர் என்ன? தரீக்குல் விலாதத்தி, பிறப்பு என்ற பாதை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவனோட மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அந்த ரெண்டு பேரையும் தவிர்த்து, அந்த ரெண்டு பேரும் இல்லாம இந்த செகண்ட் வினாடி வரையில உலகத்துக்கு வந்த அத்தனை பேரும் தாயிட வயிற்றுக்குள்ள தான் வெளியே வந்தாங்க. யாருக்கும் சொல்ல இல்லாது, நானண்டா வானத்துல இருந்து கீழே விழுந்தேன், எங்க உம்மா பூமிக்குள்ள இருந்து வெளியே வந்தேன், எங்க உம்மா கடலுக்குள்ள இருந்து வெளியே வந்தேன், எங்க அப்பா மலைக்குள்ள இருந்து வெளியே வந்தேன். யாருக்கும் இதை ஆர்குமெண்ட் பண்ணிடாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். உங்களை எல்லாம் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தது உங்களோட தாய்மார்ற வீட்டுக்குள்ள இருந்தோம். ஒரு காலம் இருந்து நான் யாரும் இல்லாம இருந்தோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பெயர், பட்டம், பதவி ஒன்றும் இருக்கல்ல. ஹல்லத்தால் இன்சான் ஹீனும் மின தஹர் லம் யகுன் ஷையன் மذكورا. இந்த மனுஷனுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு வஸ்துவாகவும் இந்த மனுஷன் இருக்கல்ல. இந்த மனுஷன் அல்லாஹ் அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்களோட தாய்மார்ற வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தாயிட வயிற்றுல இருந்தா வெளியே வந்தாங்க. இது அல்லாஹ்வுடைய சிஸ்டம். எப்படி அல்லாஹ் உலகத்துக்கு வருவதற்கு தரீக்குல் விலாதத்தி, பிறப்பு என்ற பாதையை ஏற்படுத்தினானோ, உலகத்தை விட்டு வெளியாவதற்கு ஒரு வழியை தான் ஏற்படுத்தினான். எப்படி வாழ்ந்தாலும் அந்த வழியால தான் எல்லாரும் போகணும். அதுக்கு பேரு தரீக்குல் மௌத்தி, மரணம் என்ற பாதை. மரணம் என்ற பாதை. ஒரு விமானம் எவ்வளவு உயர பறந்தாலும் கீழே வரத்தான் போகணும். ஒரு பட்டம் எவ்வளவு மேல ஆடினாலும் கீழே வரத்தான் போகணும். இதே மாதிரி இந்த பூமிக்கு மேல எப்படித்தான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு பூமி கீழே போகத்தான் போகணும். இது எல்லாருக்கும் பொதுவான சட்டம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஜீவராசிகளும் மரணிக்கத்த ருசிக்கத்தான் போகணும் மரணத்தை. ஐனமா தக்கூனு இத்ரிக்குமுல் மௌத்து. நீங்க எங்க இருந்தாலும் மௌத்து உங்களை சந்திக்கும். குல் இன்னல் மௌத்த அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும். நீங்க எங்க இருந்தாலும் மௌத்தை விட்டு தப்பி ஓட இயலாது, மௌத்து உங்களை சந்திக்கும். பரிசுத்தமான குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் பல இடங்கள்ல விளங்கப்படுத்தியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த வழியாக தான் உலகத்தை விட்டு போகணும் என்பது அல்லாஹ்வுடைய நீதியாக இருந்துச்சு. இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். நபியே, நீங்களும் ஒரு நாளைக்கு மையித்து தான். வாரத்துக்கு ஒரு வழி, போறதுக்கு ஒரு வழி. அல்லாஹ்வுடைய சிஸ்டம். இது கொமன், எல்லாருக்கும் பொதுவானது. நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், பெரியார்கள், அரசர்கள் எல்லாருக்கும் வாரத்துக்கு கொண்டு போறதுக்கு உண்டு. இதே மாதிரி சகோதரர்களே, துன்யாவிலையும் ஆகிரத்திலையும் வெற்றி அடைவதற்கு எஜமானான அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு வழியைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறான். அவட்ட வந்து சேர்றதுக்கு அந்த வழிக்கு பேர் தான் தரீக்குத்தீன். தீன் என்ற வழி. இந்த வழியால யார் நடந்து வந்தாலும் அவர் அல்லாஹ்ட்ட போகலாம், நெருங்கலாம். அது ஏழையோ பணக்காரனோ படிச்சவனோ பாமரனோ வெள்ளையனோ கருப்பனோ, இந்த வழியை விட்டு போட்டு வேற எந்த வழியால நடந்து போனாலும், அது பணம் என்ற பாதை, ஆட்சி என்ற பாதை, அதிகாரம் என்ற பாதை, விவசாயம் என்ற பாதை, இல்லாட்டி உடல் பலம் என்ற பாதை, எந்த வழியால நடந்து போனாலும் ஒரு காலமும் அல்லாஹ்விடம் சேருகிறது. இது அல்லாஹ்வோட பொதுவான சிஸ்டம். அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு அவன் ஏற்படுத்தின பாதை ஈமான், சாலிஹான அமல். எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் அல்லாஹ்வை நெருங்குவார். அது பணத்தை காட்டி அல்லாஹ் நெருங்கிறது, பிள்ளை குட்டிகளை காட்டி அல்லாஹ் நெருங்கிறது. உலகத்துல தான் பணத்தை காட்டலாம்,
குடும்பத்தை காட்டலாம், நாங்கள் ரோயல் ஃபேமிலி, அப்படிப்பட்ட ஆட்கள், அப்படி இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, இல்லாட்டி எங்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு. அல்லாஹ் நெருங்கிறதுக்கு பணமும் அல்ல, அல்லாஹ் நெருங்கிறதுக்கு புள்ள குட்டியலும் இல்லை. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல தெளிவா இதை விளங்க முடியும். வமா அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லதி துகர்ரிபுக்கும் இந்தனா ஸுல்ஃபா. உங்களோட பணமோ உங்களோட புள்ள குட்டிகளோ உங்களை எங்கள்கிட்ட கிட்ட கொண்டு வர மாட்டுச்சு. அம்பாலுக்கும், அம்பாலுன்னா பணம், அவுலாதுக்கும் புள்ள குட்டி, பிள்ளை, துகர்ரிபுக்கும் இந்தனா ஸுல்ஃபா, உங்களை எங்கள்கிட்ட கரீப், நெருக்கமாக்க மாட்டேன். நீங்க எங்கள்கிட்ட நெருக்கணும்டா நாங்க போட்ட ஒரே ஒரு வழி தான் இதுக்கே. அந்த வழிக்கு பேரு ஈமான் சாலிஹான அமல். அதுக்கு தான் நாங்க தீன் என்று சொல்றோம். அல்லாஹ் சொன்னான் இல்லாமன் ஆமன வஅமிலு ஸாலிஹ். ஈமான் சாலிஹான இந்த வழியால இருக்கான், அதுதான் தீன். யார்கிட்ட இந்த தீன் இருக்குமோ அவர் எவ்வளவு அடிமட்டத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நிலைமை சிறப்பு. இந்த தீன் யார்கிட்ட இல்லையோ அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் லஹு ஃபித் துன்யா ஹிஸ்யுன் வ நுஸீகுஹு யௌமல் கியாமத்தி அஸாபல் ஹரீக். துன்யாவுல கேவலம், ஆகிரத்தில் அதான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவன் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த ஹதீஸ் கிதாப் எடுத்தாலும் அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா. அவங்க அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. கார்குசாரி ஒரு காலம் இருந்துச்சு, நான் ரஸ்வான் என்பவருடைய மகள் புஸ்ரா என்ற பெண்ணிடத்துல கூலிக்கு வேலை செஞ்சேன். இஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேலைன்னா அவங்க பிரயாணம் போவாங்க, நான் அவரோட ஒட்டகங்களை கவிதைகளை படிச்சு கொண்டு ஓட்டிட்டு போகணும். அவங்க எங்கேயாவது இறங்கினாங்கன்னா நான் வேலை செஞ்சு கொடுக்கணும். எனக்கு சம்பளம் 2. ஒன்று பசி போறதுக்கு சாப்பாடு தருவாங்க, அடுத்தது நான் நடந்துதான் போகணும். ஒரு சான்ஸ் ஒன்று தருவாங்க, கொஞ்சம் தூரம் ஒட்டகத்துல ஏறி வார்த்தை. அந்த பெண் என்ன பத்தினி ஒக்குபத்தி ரிஜிலி, அந்த பெண் புஸ்ரா என்ன எவ்வளவு மோசமா வச்சிருந்தாருன்னா, ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னால், நாங்க பிரயாணம் போறதுக்கு ஆயத்தம் ஆகினா உனக்கு செருப்பு போறதுக்கு அனுமதி தர மாட்டோம், நீ வெறுங்காலோட தான் வரணும், வெறுங்காலோட தான் செருப்பு அங்காலைக்கு எடுத்துட்டு வரணும். இல்ல இல்ல வெறுங்காலோட. நீ ஒட்டகத்துல ஏறுவதாக இருந்தாலும் ஒட்டகத்தை உனக்காக உட்கார வைக்க மாட்டோம், அந்த பெரிய ஒட்டகத்துல நின்று கொண்டுதான் நீ ஏறணும். நடந்து வா, ஒட்டகத்துல வெறுங்கால நடந்து வரணும், ஒட்டகத்தில் நின்றுட்டு வரணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இவ்வளவு அடிமட்டத்தில் நான் இருந்தேன், அது அல்லாஹ் எனக்கு தீன தந்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் இந்த நிலைமை எப்படி மாத்திட்டான் என்றால், எந்த புஸ்ரா என்னை பார்த்து ஒரு காலத்துல இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாரோ அந்த பெண்ணை அல்லாஹ் இன்றைக்கு இந்த மனைவி ஆக்கி தந்திருக்கிறார். இன்றைக்கு நான் அதை பார்த்து கிண்டலா சொல்றேன், வா வருங்காலோட ஒரு ஒட்டகத்தை நின்றுட்டு வருங்காலோட வேற ஒட்டகத்தை நின்றுட்டு சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க வித்தியாசமான முறையில் அல்லாஹ் போடுறாங்க. எப்படி போடுறாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல الدين قواما وجعل ابا هريره اماما. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல الدين قواما. இந்த அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய வாழ்க்கையில் இருந்த கோணல்களை நேராக்கிறதுக்கு தீன காரணமாக்கினாங்க. பணத்தை அல்ல, பட்டத்தை அல்ல, பதவி அல்ல, சொத்து சுகத்தை அல்ல. என்ற அல்லாஹ் அபூ ஹுரைராவுடைய வாழ்க்கையில் இருந்த கோணல்களை நேராக்கிறதுக்கு தீன காரணமாக்கினானோ. எந்த அல்லாஹ் கூலிக்காரராக இருந்த அபூ ஹுரைராவை இன்றைக்கு மக்களை வழி நடாத்தக்கூடிய ஒரு தலைவராக ஆக்கி வைத்திருக்கிறாரோ, அந்த அல்லாஹ்க்கு எல்லா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு, நிலைமையை சீராக்கிறதுக்கு அல்லாஹ் எதை காரணமாக்கினான்? தீன் இருந்தா துன்யாவின் கண்ணியம், ஆகிரத்திலையும் கண்ணியம். தீன் இல்ல, துன்யாவில கேவலம், ஆகிரத்தில் அதான்.
எல்லாரும் பொதுவான முடிவு. உலகத்தில் உள்ள நடைமுறை என்னன்னா, யாராவது ஒருவரை கண்ணியப்படுத்தணும் என்றா, அவரது சமூகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை கொண்டு போகணும் என்றா சில அடிப்படைகளை வச்சிருக்கிறார். என்னென்ன விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களை முன்னுக்கு கொண்டு போகலாம். முதலாவது பணத்தை பார்ப்பாங்க, எவ்வளவு பணம் இருக்குது. ரெண்டாவது தொழிலை பார்ப்பாங்க, அது எங்க ஜாப் செய்யறாரு, என்ன தொழில். மூணாவது அழகு, உலகத்தில் ஆண் அழகு பெண் அழகு என்று சொல்லி அதுக்கு எத்தனை போட்டிகள் நடக்குது, அதை வச்சு அவங்க கண்ணியப்படுத்தப்படுறாங்க. நாலாவது சமூகத்தில் எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் செல்வாக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. அஞ்சாவது அவர் எங்க திருமணம் முடிச்சிருக்கிறார் என்று பார்ப்பாங்க. ஆறாவது அவர் குடும்ப பின்னணி என்ன, அவர் எப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளால். இந்த ஆறுல ஏதாவது ஒன்று இருந்தாலே பொதுவாக சமூகத்தில் ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பணத்தை வச்சு, குடும்பத்தை வச்சு, அவர் இன்ஃபுளுன்ஸ் வச்சு. ஒரு மனுஷனிடத்துல இந்த ஆறும் இருக்குமானா எப்படி இருக்கும்? ஒன்று இல்லை, ஆறுமே எப்படி இருக்கு? அது கிட்டையும் போயில, நெருங்கவும் அல்லாஹ் தஆலா மீது சத்தியம் மட்டும் நான் சொல்லுவேன். ஒரு மனுஷன் இந்த ஆறும் இருந்தும் அல்லாஹ் போட்ட தீன் என்ற பாதையில நடக்கவில்லை என்றால் ஆகிரத்தில் அதாப் வாரத்துக்கு முன்னாடி துன்யாவிலே கேவலம் வந்துடும். லவ் ஃபி துன்யா ஹிஸ்யு வ நுதிகு யௌமல் கியாமத்தி அதாபல் ஹரியக். துன்யாவில கேவலம், ஆகிரத்தில் அதாபு. அதுக்கு ஆதாரம் அபூ லஹப். யாரு? அபூ லஹப். அபூ லஹப் ஆரம்பிச்சு. ஒன்னாவது பணம், இன்னொன்னாவது குடும்பம். எவ்வளவு பெரிய குடும்பம்? உலகத்திலே ஆக சிறந்த குடும்பம் குறைஷியல். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தனியான ஒரு சூரா வச்சிருக்கிறார், ஈலாக குறைஷ் ஈலாபிஹிம் என்று சொல்லி அவருடைய சிறப்பை சொல்றது. அந்த குறைஷ் கோத்திரத்திலேயும் ஒரு பிரிவு இருந்துச்சு, பனு ஹாஷிம். அதுலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க. அவர்களுடைய தகப்பன் அப்துல்லா அவர்களும் அபூ லஹபும் நானாவும் தம்பி. உலகத்தில் ஆக சிறந்த குடும்பம். இரண்டாவது அபூ லஹப் அழகு. எவ்வளவு பெரிய அழகு! பேரு அபூ லஹப். லஹபண்டா கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்பு, அபூன்னா தகப்பன், கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்பின் தகப்பன். ஏன் அந்த பேர் அவனுக்கு சூட்டப்பட்டுச்சுன்னா, நெருப்பு எரியக்குள்ள பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அபூ லஹபும் சரியான அழகு, ஆண் அழகு. மூணாவது பணம். எந்த அளவுக்கு பணம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம் பணக்காரன். நாலாவது தொழில், குர்ஆன்ல தொழில் அவருக்கு சொல்லப்பட்டு. அஞ்சாவது இன்ஃபுளுன்ஸ். எவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ்! மக்கால விரல் தென்னக்கூடிய தலைவர்கள் வராது. எல்லாரும் பதிலுக்கு போனாங்க, வரையலான்ற ஓகே நீங்க. ஆறாவது பெரிய இடத்துல திருமணம் முடித்தார். யாரு? மிக முக்கியமான குறைஷியருடைய தளபதி தான் அபூ சுஃபியான். அவருடைய சிஸ்டரை தான் அபூ லஹப் முடிச்சு. பணம், தொழில், அழகு, குடும்பம், செல்வாக்கு, பெரிய இடத்துல திருமணம், ஆறும் இருந்துச்சு. ஆனா என்ன இருக்கல? தீன் இருக்கல. என்ன நடந்துச்சு? எல்லாருக்கும் பாடமான சூரா அபூ லஹப் தப்பத்தி தான். இதுல அல்லாஹ் போய் தெளிவாக சொல்லிட்டு அபூ லஹப் அப்படின்னு ஆகிரத்தில் அவருடைய நிலைமை ஏற்படும். நான் சொன்ன தீன் இல்லாதவனுக்கு துன்யால ஹிஸ்ஸி, ஆகிரத்தில் அதாப். லவ் ஃபி துன்யா ஹிஸ்யு வ நுதிகு யௌமல் கியாமத்தி அதாப. துன்யால கேவலம், ஆகிரத்தில் அது குர்ஆன் சொல்லுது. ஆகிரத்தில் அதாப் எப்படி? தீனோட பாதையில் நடக்கல. தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹப் ரெண்டு கைகளும் நாசமா போட்டு, அவனும் நாசமா போட்டு. மாகனானும் மாலுஹு, மால் என்ற பணம் இருக்கு. ஒமா கசப், கஸ்ப் என்ற சம்பாத்தியம் இருக்கு. ஆனா மாகினா எந்த பலனும் பணத்தாலையும் இல்லை, எந்த பலனும் தொழிலாலையும் இல்லை. இவனோட முடிவு என்ன? இவன் தீன் என்ற பாதையில நடக்கவில்லை. இதனால இவன் போய் சேர்ற இடம் சயஸ்லா நாரன் ஜாத லஹபு, கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்புக்கு தான் போகும். பார்க்கறதுக்கு நெருப்பு போல அழகு அபூ லஹப். தீன் இல்ல,
அந்த பாதையில நடக்கவில்லை. இதனால போய் சேர்றார் நாரன் தாத்தலா கொழுந்து விட்டக்கூடிய நெருப்புக்கு தான் போறார். அபூலா போற இடம் நாரன் தாத்தலா. அபூலா சொர்க்கத்துக்கு போவான், நரகத்துக்கு போக மாட்டார் என்று ஒரு சொல்லிட்டாருன்னா ஒரு காவிர வைத்துருவார். ஏன்? குரானை போய் பிச்சவர். குரான் எல்லாம் சொல்லிட்டார், நரகத்துக்கு தான் போவான். இது ஆக்கிரத்துடைய துன்யால எப்படி கேவலம். பத்ர் போர் நடந்து சில காலங்கள் சில தினங்கள் கழிச்சு இந்த அபூலஹபுக்கு ஒரு வகையான அம்ம பொக்கலமா ஏற்படுது. அம்ம பொக்கலம் மாதிரி ஒன்று ஏற்படுது நோய். அதனால்தான் அவன் செத்து போறான். முழு மக்காவுல எப்படியா நிலைமை வந்துட்டு இருந்தா ஒரு மனிதன் தயாராகல அபூலஹப புதைக்கிறது. முழு மக்கள் சொந்த பிள்ளைகளோட தயாராக அப்படியே பொடி கிடக்கு, நாத்தம் வந்துச்சு. அவர் நெருக்கமான ஒரு நண்பன் இருந்தார், வந்து சொன்னார், ஏன் வாப்பா எப்படி போட்டு வச்சு எங்களுக்கு விருப்பம் தான் அவரை புதைக்கணும். ஆனா பயமாரிக்கு எங்களுக்கு அவர்கிட்ட போனா அந்த நோய் வந்துடும் சொன்னா அந்த வேலை செய்வானா, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தாரேன்னு சொல்லி தூரத்து தண்ணியை ஊத்தி அப்படி பொடியை கொஞ்சம் கிளியர் பண்ணி ஒரு சிவருக்கு பின்னால போட்டு கல்லை போட்டு நிரப்பி போட்டு வந்தாங்க. யாரிடத்துல பணமும் தொழிலும் அழகும் செல்வாக்கும் பெரிய இடத்துல திருமணமும் பெரிய குடும்பம் இருந்துச்சோ, தீன் என்ற அல்லாஹ் போட்ட பாதையில் நடக்கல. லவ் துன்யா துன்யால கேள்வி. அதுக்கு நேர் மாற்றம் அல்லாஹ் போட்ட பாதையில நடக்கிறவன் மக்களுடைய பார்வையில அற்பமானவனாக இருந்தாலும் அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்லுவேன், அவரு கடைசி முடி துன்யாவில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், ஆகிரத்தில் அல்லாஹ் அது உயர்ந்த பாக்கியத்தை கொடுப்பான். அதுக்கு ஆதாரம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலாலுக்கிட்ட 6ல ஒன்றுமிக்குது. பணத்துக்கு சொந்தக்காரனாக இருக்க ஒருவருமே அவருக்கே அவர் சொந்தம் அடிமை. தொழில் செய்வதெல்லாம் இது மனனை கொடுக்கணும். 3வது அழகு என்னாவே கருத்தை நீக்கும். 4வது குடும்பம். அரபியர்கள் எப்படிப்பட்டவங்க அந்த காலத்துல மனிதர்களுக்கு ஒரு புறம் இருக்க குதிரைகளுக்கு வம்சம் சொல்லுவாங்க, இந்த குதிரைக்கு பிறந்துச்சு, இந்த குதிரைக்கு பிறந்துச்சு. இப்படிப்பட்ட அரபியர்களுக்கு தெரியாது பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய தகப்பனுடைய தகப்பன் யாரு, வாப்ப யாரு, பிலால் ரபாஹ். அதுக்கு கங்காலான பரம்பரை அரபியும் இல்ல. செல்வாக்கு என்ன செல்வாக்கு? மக்காவில் உள்ள சிறுவர்கள் கைத்தை கட்டி மக்காவுடைய மண்ணில் இழுத்துட்டு போறாங்க செல்வாக்கு. 6வது கல்யாணம் யார முடிச்சாங்களோ எங்க முடிச்சாங்களோ அல்லாஹ் தந்து. பணம் இல்ல, தொழில் இல்ல, அழகு இல்லை, என்ன இருந்துச்சு? அல்லாஹ் போட்ட பாதை சரியா இருந்தார். அல்லாஹ் எப்படி ஆகிரத்துல கண்ணியப்படுத்துவார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, பிலால் சொர்க்கத்திலே காட்சிகள் எனக்கு காண்பிக்கப்பட்டன, நான் உங்களை பார்த்தேன், உங்களோட செருப்பு சத்தம் கேட்குது, எல்லாரையும் முந்திட்டு போறீங்க, என்ன அமல் செய்யுங்க. அப்படியே சக்கராத்துடைய நேரம் மனைவி அழுகிறா, வா ஹுஸ்னா வா ஹுஸ்னா, எனக்கு என்ன கவலையா இருக்கு, நீங்க மௌத்தா போறீங்களே அப்படின்னு. பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வா ஃபர்ஹத்தா, எனக்கு என்ன ஆனந்தமாக இருக்கு, என்ன சந்தோஷமாக இருக்கு. கதன் அல்கல் அஹிப்பத முஹம்மதன் வ ஸஹபா, நாளைக்கு நான் என்னுடைய நேசர்களான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் என்னுடைய மற்ற சஹாபாக்களையும் சந்திப்பேனே அப்படின்னு சிரிச்சு போத்தாங்க, சந்தோஷப்பட்டு போத்தாங்க. இது ஆகிரத்தில். துன்யாவில் எப்படி கண்ணியமா? ஏன் தீன் இல்லாதவனுக்கு கேவலம். துன்யாவில் இவங்களை பத்தி அல்லாஹ் ஈமான் உள்ளவங்களை பத்தி முஹப்பத் அல்லாஹ் ஏற்படுத்துவார், இஸ்ஸத்தை கொடுத்துருவார். தீன் இல்லாதவங்களுக்கு ஹிஸி, தீன் உள்ளவங்களுக்கு இஸ்ஸத்து. ஹிஸி என்ற கேவலம், இஸ்ஸத் என்ற கண்ணியம். அல்லாஹ் சொன்னா ஈமான் உள்ளவங்களுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுப்பார்.
கண்ணியம் வந்து வஸ்துக்களை கொண்டு நடக்க போறது இல்லை, வஸ்துக்களை கொண்டு கண்ணியம் ஏற்படுறது இல்லை. அல்லாஹ் தஆலா மக்களுடைய உள்ளங்கள்ல எவ்வளவு பெரிய முஹப்பத்தை ஏற்படுத்துறது. அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவரோட குணம் அவ்வளவு நல்ல இல்லை. அவருக்கு ஒரு இடத்துல திருமணம் பேசினார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சகோதரனை கூட்டிக்கிட்டு பெண் வீட்டார் இடத்துல போனாங்க. சொன்னாங்க, இவர் 2 சகோதரன், நீங்க திருமணம் பேசிக்கிறீங்க, ஆனா அவரோட குணம் நல்லமில்லை, நீங்க பார்த்து முடிச்சு கொடுங்க. பெண் வீட்டார் சொன்னாங்க, நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி நாங்க முடிச்சு கொடுக்கிற முடிவுதான் இருக்கிறோம். என்ன காரணம் என்றா வேற ஒண்ணும் இல்லை, அவர் உங்களோட சகோதரன், அவங்களோட இதுக்கான அல்ல. எப்படி மக்கள் உள்ளது முகப்பத், ஈமான் உள்ளவங்களை பத்தி முகப்பத் அல்லாஹ் கல்வில ஏற்படுத்தும். இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா. ஈமான் சாலிஹான அமல் இருக்கக்கூடியவர்களை பற்றிய அன்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது குர்ஆன். உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்காக 16 லட்சம் சதுர மைலுடைய ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா மக்களுக்கு பேன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு காலத்துல ஹஜ்ரத் பிலால் அடிமையாக இருந்தார். அவரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உரிமை விட்டார் என்று இந்த சம்பவத்தை சொல்லக்குள்ள எப்படி சொல்றாங்க தெரியுமா? இவ்வளவு கண்ணியமா சொல்றாரு. அஅதக சய்யிதுனா அபூபக்கர் சய்யிதனா பிலால். எங்களுடைய மாஸ்டர், எங்களுடைய தலைவர் அபூபக்கர், எங்களுடைய தலைவர் பிலாலை உரிமை விட்டார். இதெல்லாம் என்ன தடவை ஏற்பட்டுச்சு? கண்ணியமான சகோதரி, அல்லாஹ் போட்ட சிஸ்டம். அல்லாஹ் போட்ட கட்டளைகளை முழுமையாக பின்பற்றதுக்கு பேர் தீன். இந்த தீன்ல யாரு நடந்தாலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தும். இந்த தீனை அடையாம எவ்வளவுதான் தலைவர்களா நடந்து பார்த்தாலும் சரி இந்த நிலைமைகள் செய்யறாங்க. ஒரு வீட்டுக்கு போனோம், டீ சொன்னாங்க, அதான் சீனி போடுங்க, சீனி போடுங்க. சீனி இல்லை என்பதனால இனிக்குது இல்லை. இவர் என்ன செய்யறார், அந்த வீட்டுல உள்ள அவ்வளவு கப்ஸையும் கொண்டு வர சொல்லி ஒவ்வொன்றை ஊற்றி பார்க்க. இந்த கப்ல இனிப்பு வருது, அடுத்த கப்பல் ஊற்றுங்க, அடுத்த கப்பல் ஊற்று, அடுத்த கப்பல் ஊற்று. அல்லாஹ் சத்தியம், உலகத்தில் அவ்வளவு கப்பல ஊத்தினாலும் சரி அவருக்கு இனிப்பு வராது. ஏன் பாத்திரத்தை சேஞ்ச் பண்றதால இனிப்பு வரல, சீனிய பொறுதான் இனிப்பு வரும். இதே மாதிரி வீட்டை மாத்திரத்தால, ஊரை மாத்திரத்தால, நாட்டை மாத்திரத்தால, தொழிலை மாத்திரத்தால, அரசாங்கத்தை மாத்திரத்தால, நிர்வாகத்தை மாத்திரத்தால இந்த பிரச்சனை முடிய போறது இல்லை. பாத்திரத்தை மாத்திரத்தால இனிப்பு வராது, இடங்களை மாறத்தால, தொழிலை மாத்திரத்தால பிரச்சனை முடிய போறோம். எப்படி சீனிய போடுறதால இனிப்பு வருமோ வாழ்க்கையில தீன போடணும். தீன போட மட்டும் பிரச்சனை முடியும். சின்ன பாத்திரம் சீனிய போட்டும் இனிக்குது, தங்க பாத்திரம் சீனிய போட்டு இனிக்காது. சின்ன குடிசையில வாழ்றார், தீனோட வாழ்றார், நிம்மதியா இருப்பார். பெரிய மாலையில வாழ்றார், நீர் இல்லாம இருப்பார், கஷ்டப்படுவார். சுத்தமான குரான் தெளிவா விளங்கப்படுது. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. ஈமான் சாலிஹான அமல் செய்யக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் மனமான வாழ்க்கை கொடுப்பார். ஹயாத்துன் தய்யிபா, மனமான வாழ்க்கைன்னு என்ன? ஒரு பெரிய பங்களா கொடுப்போம், வீட்டை கொடுப்போம், அது இல்ல அர்த்தம். ஹயாத்துன் தய்யிபா மனமான வாழ்க்கை என்றா என்ன என்றா, எதை அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதுல போதும் என்ற மன நிறைவை கொடுப்பார். ஹதீஸ்ல வருது, லைஸல் கினா பிகஸரத்தில் மால் இன்னமல் கினா கினா நஃப்ஸ். செல்லும் அதிகமாகிறது விரல்ல காணி, உள்ளம் போதும் என்று செல்லும். உள்ளது போதும். ஹயாத்துன் தய்யிபா மனமான வாழ்க்கை உள்ளதை பரக்கத் என்பது சொத்து செல்வம் அதிகமா இருக்கிறதுக்கு பேர் அல்ல. வீடு பெருசா இருக்கு, கடை பெருசா இருக்கு,
வாகனங்கள் அதிகமா இருக்கு, அதுக்கு பேர்ல பரக்கத்து. அதிகமா இருக்கிறதுக்கு பெருமல்ல பரக்கத்து, பெருசா இருக்கிறது பெருமல்ல பரக்கத்து. பரக்கத்து என்ன? கொஞ்சமா இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் தேவை கண்ணியமா பூர்த்தியாகிறதுக்கு பேர் தான் பரக்கத்து. பெருசா இருக்கிறதுக்கெல்லாம் பரக்கத்துண்டா ஒரு ஆளுக்கு யானைக்கால் நோய், பெருசா இருக்கால் சொல்லணும் என்ன, மாஷா அல்லாஹ் இந்த மனுஷன் இந்த காலில் அல்லாஹ் பரக்கத் செஞ்ச. எல்லாருக்கும் 5 விரல் பொதுவா, ஒருவருக்கு 6 விரல் இருக்கு. யாரும் சொல்றல மாஷா அல்லாஹ் பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் கை விரல் அல்லாஹ் பரக்கத் செஞ்சு. யாரும் பொறாப்புறம் 32 பல்லுக்கு 34 பல்லு இருக்கு. யாரும் சொல்றது அல்லாஹ் பல்ல பரக்குதுன்னு. அவனுக்கே டென்ஷன். 5 விரலுக்கு 6 விரல், 32 பல்லுக்கு 34 பல் வந்து இத்தனை டாக்டர்கிட்ட போவாத பல கலட்டையிலுமா இல்லையா? அதிகமா இருக்கிறதுக்கெல்லாம் பெருசா இருக்கிறதுக்கு பரக்கத்து இல்லை. பரக்கத்து என்பது கொஞ்சமும் சொல்லுவாங்க. ஆடும் இருக்கு, நாயும் இருக்கு. ஆடு குட்டி போடு 1 2 ஆக்குன்னு ஒரு 3. நாய் அப்படி இல்லை, 4 5 6. ஆட்டுடைய வருகை குறைவு, அழிவு அதிகம். வலிமாக்கு ஆடு, அக்கீக்காக்கு ஆடு, மற்ற வேற வேற நிகழ்ச்சி குர்பானிக்கு ஆடு. நாய் அப்படி அறுத்து சாப்பிடுறது இல்லை. ஆட்டுடைய வருகை குறைவு, அழிவு அதிகம். நாயுடைய வருகை அதிகம், அழிவு குறைவு. ஆனா ஒருவருக்கு ஒரு 100 ஆடு ஓணுமெண்டா லேசா அடுக்கலும். ஆனால் 100 நாய் ஓணுமெண்டா லேசா அடுக்கிறார். காரணம் என்ன? அல்லாஹ் ஆட்டுல பரக்கத் செஞ்சிருக்கிறார், நாயில பரக்கத் செய்ய. மனமான வாழ்க்கையில என்ன அர்த்தம் என்றா, எந்த நிலைமையில அவர் அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அதுல நிம்மதியை கொடுப்பாரு. அழகான உதாரணம் சொல்லுவேன். சில வீடுகள்ல பிஸ்டேங்க இருக்கு, மீன் தொட்டில். அழகான மீன் தொட்டில் செஞ்சாரு. நல்லா நிறைய பணத்தை செலவழிச்சாரு அதை உருவாக்குறதுக்கு. மீனையும் தூக்கி போட்டாரு. இவ்வளவு செஞ்ச மனுஷன் சும்மா கிடைக்கிற தண்ணியே உள்ள கூத்தது. என்ன நடக்கும்? எல்லாரும் பார்த்து கொண்டு மீன் துடிச்சு செத்துக்கும். அதே நேரத்தில் பழைய சட்டி தண்ணியை ஊத்தினார், மீனை தூக்கி போட்டார். மீன் என்னதையும் சந்தோஷமா நீஞ்சி விளையாடும். லொஜிக்கலியாக தர்க்க ரீதியாக கேட்டா, மீன் நிம்மதியாக நீந்தி விளையாடுவதற்கு கண்ணாடி பெட்டி வேணுமா, களிமண் சட்டி வேணும்? சொல்லுவாங்க சட்டி இந்த எனக்கு பொட்டி இந்த எனக்கு தண்ணி வந்து. எங்க தண்ணிக்கு உங்க மீனுக்கு நிம்மதி, எங்க தண்ணியிலயோ அங்க மீனே கஷ்டம். மனிதன் என்ற மீனுக்கு அல்லாஹ் தஆலா தீன் என்ற தண்ணீர் தான் நிம்மதி, சந்தோஷம். அவன் ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, ஐரோப்பால நகரத்துல இருந்தாலும் சரி, இதான் ஹயாத்தும் தான். தீன் இல்ல கஷ்டப்படுவான். சொல்லு யாரு தீனோட தூரம் ஆவாரோ அவருக்கு நாங்க நெருக்கடியை கொடுவோம். நெருக்கடி என்ற அர்த்தம் என்னன்னா, இருக்கிறதுல கலட்டி இருக்கிறது அர்த்தம் ஒண்ணு இல்ல. பெரிய வீடு சின்ன வீடு ஆகுது, பெரிய வியாபாரம் சின்ன வியாபாரம் இல்ல இல்ல, எல்லாம் அப்படியே இருக்கும். ஆளு இருக்கிறது, கலெக்டர் இருக்கிறவர், ஆள் அதே நிலையில இருக்கிறது. பெரிய வாகனம், 4 பேர் வசதியா உட்காந்து போகலாம். பெரிய கார், கருப்பு கண்ணாடி, வெளியில உள்ளாக்கெல்லாம் பார்க்க இன்னும் பெரிய கார் எப்படி போகுது. 4 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 8 பேர் ஏற்றியாச்சு, நெருக்கிட்டு போற. வெளியில உள்ளவன் புதினம் பார்க்க பெரிய ஆச்சரியத்தோட, ஆனா உள்ளுக்கு போறவன் பிரைவேட்டை கேட்கிற இடம் வந்துட்டா, இடம் வந்துட்டா, இடம் வந்துட்டா. ஏன் நெருக்கிட்டு போ. மக்களோட பார்வையில கவர்ச்சியா இருக்கும். ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, யானை சாப்பிட்டு விழான்னு சொல்லி தூக்கி பார்த்தா பாரம் இல்லை, உடைச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை, இல்லை. அதான் மேஷ சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்ணியமான பெரியார் சகோதரர்களே, வாழ்க்கையில எதை அடையாட்டியும் என்ன செய்யணும்? எதை அடையணும்? தீன் அடையணும். தீன் அடைஞ்சா துன்யா வரும். ஆனா துன்யாவே தீன் வரும். தண்ணிய கேட்டா கிளாஸ்ல ரயில் வச்சுதான் வரும். ஆனா கிளாஸ கேட்டா தண்ணி வராது. ஏன்? தண்ணிக்கு பின்னால கிளாஸ் இருக்கு, ஆனா கிளாஸுக்கு பின்னால தண்ணி இல்லை. தீனை கேட்ட துன்யா வரும், ஆனா துன்யா கேட்ட தீன் வராது. தீன் என்பது அல்லாஹ்வுத்தாலா அவன் நல்ல மக்களை கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய வாங்கி. நான் ஆரம்பத்தில் சீனியில உதாரணம், டீர உதாரணம்.
சீனியை போட்டதா என்ன வரும்? இனிப்பு வரும். ஆனால் சீனியை போடுறதால மட்டும் இனிப்பு வரல. சீனியை போடுறதால இனிப்பு வரல. என்ன செய்யணும்? கரண்டி எடுத்து சுத்தணும். கரண்டி எடுத்து சுத்தணும். தண்ணி சீனியை சேர்க்கறதுக்கு தயார், சீனி தண்ணீரை சேர்றதுக்கு தயார். அந்த ரெண்டையும் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி வந்து செய்யணும். அப்படித்தான். என்ன முயற்சி? கரண்டியால சுத்தணும். இதே மாதிரி இந்த கல்பு தீனை ஏற்றுக்கொள்ள தயார். இந்த தீன் கல்புக்குள்ள வாரத்துக்கு தயார். இந்த ரெண்டையும் சேர்க்கறதுக்கு ஒரு சுத்தம். அதுக்குதான் தாவத் என்று சொல்றோம், அதுக்குதான் உழைப்பு என்று சொல்றோம், அதுக்குதான் அல்லாஹ்வுடைய பாதையில் போங்க, அதுக்குதான் முஜாஹதான்னு சொல்றோம். ஏன்? இந்த ரெண்டையும் சேர்க்கறதுக்கு தான் முயற்சி. எது வரையில நாங்க தீனுக்குள்ள எங்களை தூக்கி போட்ட மாட்டோமோ அதுவரையில பிரச்சனை முடிய போறது. நல்லா வரையிலும் தீனுக்குள்ள எங்களை தூக்கி போடாத வரையில என்ன முடியாது? பிரச்சனை முடியாது. போடணும் முதலாவது. நான் நல்ல உதாரணம் சொல்றேன். ஒரு ஊர்ல 3 பேரு, ஒரு வாப்பா ஒருவர் வசிய செஞ்சார். 3 பேரு 19 ஒட்டகம். எப்படி வசியத்தா? ஒருவருக்கு அரைவாசி கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு 4 லோண்டு கொடுக்கணும், ஒருவருக்கு 5 லோண்டு கொடுக்கணும். ஆனா கண்டிஷன் அறுத்து கொடுக்க கூடாது, உருப்படியா தான் கொடுக்கணும். ஆல்மோஸ்ட் 3 பேரும் சண்டை பிடிக்கும். 19 பிரிக்கல, 19 அரைவாசி வந்து 9 அரை நிபந்தனை போட்டார். வந்து முழுசா கொடுக்கணும். கணிதத்துல துறைமுக படிச்சாக்கெல்லாம் போய் சொல்ல இந்த பிரச்சனையை பார்த்து முடிங்க சொன்னா இந்த பிரச்சனை முடிக்கவே இல்லை. சண்டை போய்கொண்டு சாதாரணமான ஒரு ஆள் ஒரு ஒட்டகத்துல வந்தார். அவருக்கு சொல்லப்பட்டுச்சு இந்த பிரச்சனை. சொன்னா இதான பிரச்சனை, சின்ன பிரச்சனை, நான் செய்வேன். பெரிய பெரியாக்களே கைவிட்ட கேஸ், இவர் என்ன செய்தான்னு பார்ப்போம். போனார், பிரச்சனையை கேட்டார். 19 ஒட்டம், இவருக்கு அரைவாசி, இவருக்கு 4 லோண்டு, இவருக்கு 5 லோண்டு, ஆனா உருப்படியா தான் கொடுக்கணும். பரவாயில்ல சொன்னார். நாம் அந்த ஒட்டகத்தை தூக்கி போடும். எத்தனை? 20. தம்பி உனக்கு எத்தனை? அரைவாசி. 20 அரைவாசி 10 எடுத்து. உனக்கு எத்தனை? எனக்கு 4 லோண்டு. 20 4 லோண்டு எத்தனை? 5. நீ என்ன 10 5 15. உனக்கு எத்தனை? எனக்கு 5 லோண்டு. 20 5 லோண்டு எத்தனை? 4. 10 5 15. 15 4 19. மிச்சம் எத்தனை? 1. என்ற ஒட்டகம் நான் வாரம் போயிட்டு பிரச்சனை முடிஞ்சு பூச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல உலகத்துல 2 பெரிய வல்லரசு. ஒன்று ரோம், 2வது பாரசு. ரோமர்கள்ட்ட அறிவு, பாரசீகர்கள்ட்ட பணம். 2 பேரும் இவங்க பணத்தால யோசிக்கிறாங்க, உலகத்தில் எப்படி நிம்மதி ஏற்படுத்தலாம் என்று. இவங்க அறிவால யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் பாலைவனத்தில், அரபிய தீபகற்பத்தில், பரதேசி கோலத்துல வந்தவங்க தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, உங்களோட பிரச்சனை தீரணுமா, உன் நிலைமை சீராகணுமா, செய்ய வேண்டிய வேலை ஒரே ஒரு வேலை. எந்த தீனை தந்து அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறானோ அந்த தீனுக்குள் உங்களை போடுங்க. உட திறமையை போடுங்க, உட கட்டித்தனத்தை போடுங்க, உட அறிவை போடுங்க, உட ஆளுமையை போடுங்க, உட செல்வத்தை போடுங்க, உட செல்வாக்க போடுங்க, உட மனைவியை போடுங்க, உட பிள்ளைகளை போடுங்க என்று சொல்லப்பட்டுச்சு. இந்த பேச்சை கேட்டு எதையெல்லாம் தூக்கி போடணுமோ அத்தனையும் தூக்கி போட்ட ஒரு கூட்டத்துக்கு பேரு தான் சஹாபாக்கள். சஹாபாக்கள் சொல்லும் யாரு? நபி அவங்களுடைய பேச்சை கேட்டு தீனுக்குள்ள தங்களை தூக்கி போட்டவங்க. எப்படி நல்ல நிலைமை சீராக்கிட்டாங்க. ஒரு காலத்துல எந்த அரசாங்கங்கள் இவர்கள் எங்கட நாட்டு பிரஜைகள் என்று சொல்றது கூட வெக்கப்பட்டாங்களோ, இனிமான சகோதரர்களே, அதாவது ஒரு காலத்துல சஹாபாக்களை கூட என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு வாரத்துக்கு முன்னாடி கேவலப்படுத்தப்பட்டாங்க. எங்க நாட்டுடைய பிரஜைகள் சொல்றது கூட வெக்கப்பட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்களோட காலடியில ரோமாபுரியும் பாரசீகத்தையும் கொண்டு கொடுத்தாங்க. எந்த அல்லாஹ் அப்படி செஞ்சானோ அந்த அல்லாஹ் தான் இன்றைக்கு இருக்கு. அவனுக்கு சின்ன தூக்கமும் இல்லை, பெரிய தூக்கமும் இல்லை. லா தஅஹுதுஹு சினத்துன்
வலானோம். செய்ய வேண்டிய வேலை என்னன்னா சொல்லுவாங்க, நீங்க முடிவை பார்க்காதீங்க, முறையை பாருங்க. முடிவை பார்க்காதீங்க, முறையை பாருங்க. முறை ஒழுங்கா இருந்தால் முடிவு சரியாது. இந்த பேனை போடுறதுக்கு ஒரு முறை இருக்கு, இலையிட்ட போடுறதுக்கு ஒரு முறை இருக்கு. இந்த முறை எப்ப சரியா இருக்குமோ முடிவு சரியாக இருக்கு. அந்த வகையில நிலைமைகளை சீராக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தின வழிதான் சஹாபாக்கள் காட்டினவர். அந்த வழிதான் தீன் பாரத்துக்காக வேண்டி உழைப்பு செய்யறது. அந்த வகையில அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உழைப்பு செய்யணும். தாவத் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில உழைப்பு செய்யறது என்பது லேசான விஷயம் ஒன்று அல்ல. எப்படி வறண்டு போன பூமி செழிப்பாகுவதற்கு அல்லாஹ் தஆலா மழையை காரணமாக்கி வச்சிருக்கிறானோ, செத்து போன கல்புகள் செழிப்பாகுவதற்கு அல்லாஹ் உழைப்ப காரணமாக்கி வச்சிருக்கிறான். தாவத்தில் அல்லாஹ் ஹயாத்தை வச்சிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர்ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை எந்த விஷயம் உயிர் பெற செய்யுமோ அதன் பக்கம் தாவத்தை தந்தால் நீங்க பதில் சொல்லுங்கள். இந்த வசனத்தை உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. தாவத்தில் அல்லாஹ் ஹயாத்தை வச்சிருக்கிறான். மனிதன் படைக்கப்பட்டது மண்ணால. மண்ணுடைய தன்மை என்னன்னா பூந்தோட்டத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். ஆனா காடுகளை உருவாக்க முயற்சி செய்ய தேவையில்லை. பாம்பும் தேலும் நட்டுவக்காலியும் பூரானும் வாழக்கூடிய காடுகளை உருவாக்க முயற்சி தேவையில்லை. ஆனால் தேனை தேடி வரக்கூடிய பூக்கள் கொண்ட பூந்தோட்டத்தை உருவாக்க முயற்சி செய்யும். இது மண்ணுடைய தன்மை. என்ன தன்மை மண்ணில இருக்குமோ அதே தன்மையைத்தான் மண்ணால படைக்கப்பட்ட மனிதனிலையும் வைக்கப்பட்டிருக்கு. குல்லி ஷைஇன் யர்ஜு இலா அஸ்லிஹி. ஒவ்வொன்றும் அதனுடைய தன்மையின் பக்கம் தான் திரும்பும், அசல் பக்கம் தான் திரும்பும். மண்ணுடைய தன்மை தான் மண்ணால படைக்கப்பட்ட மனுஷன்லையும் இருக்கு. மண்ணுடைய தன்மை என்ன? காடுகளை உருவாக்க முயற்சி தேவையில்லை, பூந்தோட்டத்தை உருவாக்க முயற்சி. இதே மாதிரி மண்ணால படைக்கப்பட்ட மனிதன் தன்மை என்னண்டா இவனை கெட்டவனாக்க எந்த முயற்சி செய்ய தேவையில்லை. இவனை குடியாரனாக்க, தூள்காரனாக்க, இவனை யுத்தத்துல இஸ்லாத்தை விட்டு போக வைக்க, பாவம் செய்ய வைக்க, படம் பார்க்க வைக்க, களவெடுக்க வைக்க, அதுக்கு பயிற்சி கொடுக்க தேவையில்லை, அதுக்கு கிளாஸ் நடத்த தேவையில்லை. அது என்வைரன்மெண்ட் சூழல் படிச்சு கொடுக்கும். அதே நேரத்தில் அவனை ஹாஃபிஸாக்க, ஆலிமாக்க, தாயியாக்க, தக்குவல்லவனாக்க முயற்சி வேணும். இவனை கெட்டவனாக்கிறதுக்கு முயற்சி செய்ய தேவையில்லை, நல்லவனாக்க முயற்சி. எந்த முயற்சி மண்ணில் நடக்குமோ அதுக்கு ஸராஅத் என்று சொல்றோம், விவசாயம் என்று சொல்றோம். எந்த முயற்சி மண்ணால படைக்கப்பட்ட மனுஷன்ல நடக்குமோ அதுக்கு நாங்க தாவத் என்று சொல்றோம். அதுக்கு சொல்ல ஸராஅத் விவசாயம், இதுக்கு சொல்ல தாவத் உழைப்பு. எந்த யாரு மண்ணில உழைப்பு செய்வாரோ முயற்சி செய்வாரோ அவருக்கு விவசாயி என்று சொல்றோம். மண்ணால படைக்கப்பட்ட மனிதனில உழைப்பு செய்யக்கூடியவருக்கு தாயி என்று சொல்றோம். தாயி என்ன? அது விவசாயி, தாயி. அது விவசாயம். எப்ப தாவத்து நடக்குமோ விவசாயம் பூமியில முயற்சி நடக்க பூமி செழிப்பாகும். பூமியில முயற்சி நடக்காட்டி பூமி காடாகும். மனுஷன்ல முயற்சி நடந்தா மனுஷன் நல்லவனாகும். மனுஷன்ல முயற்சி நடக்கத்தான். அதனால சொல்லுவாங்க உழைப்பு நடந்தா ஈமான்தாரியுடைய ஈமான் இல்லாதவங்க வீட்டுல இருந்து ஈமான் உள்ளவங்க வருவாங்க. முயற்சி விடுபட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான் உள்ளவங்க வீட்டுல இருந்து ஈமான் இல்லாதவங்க வருவாங்க. முயற்சி நடந்தா முல்ஹிதீன் வீட்டுல இருந்து முவஹிதீன்கள் வருவாங்க. முயற்சி விடுபட்டா முவஹிதீன் வீட்டுல இருந்து முல்ஹிதீன்கள் வருவாங்க. முயற்சி நடந்தா உண்மையான தௌஹீத், உண்மையான ஏகத்துவம் இல்லவங்கிட்ட முயற்சி விடுபட்டா அல்லாஹ் பாதுகாக்கும். எத்தனை சம்பவம் சொல்லிக்கணும், விசுவாசத்துக்கு நேரம் இடம் போதான்னு நினைக்கிறேன். உழைப்பு நடந்தா அவரை தாக்கம் வேற, உழைப்பு விடுபட்ட அவரை தாக்கம் வேற.
மக்கால உழைப்பு நடக்குது ரசூலுல்லாஹ் காலத்துல. எவ்வளவு பெரிய கெட்டவங்க இருந்தாங்க. இது அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, வலீது, எப்படிப்பட்ட ஆக்கள் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் இந்த முஹம்மது சொல்லக்கூடிய விஷயம் ஹக்கண்டா நாங்க ஏற்றுக்கொள்ள தயார் இல்ல, நீ எங்களுக்கு கல்லால மலையை பொழிவிச்சு அழிச்சு போட்டு. إذ قال اللهم إن كان هذا هو الحق من عندك فأمطر علينا حجارة من السماء أو ائتنا بعذاب أليم. இந்த முஹம்மது சொல்றதை ஏற்றுக்கொள்ள இல்லாது நான் சொல்ல ஒரு பொய்யண்டு அது ஹக்கண்டா எங்களை கல்லால மலையை பொழிவிச்சு அழிச்சு இல்ல கடினமான அதாபத் இருந்தது. அப்படிப்பட்ட அபூ ஜஹல், உத்பா, ஷைபா அவங்களுக்கு மத்தியில் உழைப்பு நடக்குது. உழைப்புக்கு உதாரணம் சூரியன் உஷ்ணத்தை மாதிரி. ஆனா மழையால சேரும் சகதியும் வெள்ளமும் பாதையில கூட போக இயலாத நிலைமை. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் சூரியன் வெளியாகிச்சு, அது உஷ்ணத்தை கொடுத்துச்சு. பார்த்தா சேரையும் காணல, சகதியையும் காணல, வெள்ளத்தையும் காணல, எல்லாம் ஓடி மறைஞ்சு. எப்ப தாவத் அந்த சூரியன் மக்காவுல மதீனாவுல அதனுடைய உஷ்ணத்தை கொடுத்துச்சோ, எந்த அபூ ஜஹல் சொல்லி கொண்டிருந்தான் இப்படி எல்லாம் அவன் வீட்டுல இருந்து அல்லாஹ் தாயை கொண்டு வந்தான். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா. எந்த வலீது சொல்லி கொண்டிருந்தானோ அவன் வீட்டுல இருந்து ஹாலித் இப்னு வலீத் அல்லாஹ்வோட வாள் வந்துச்சு. எந்த உமையா இப்படி இருந்தானோ அவன் வீட்டுல இருந்து அல்லாஹ் பெரிய தாயை கொண்டு வந்தான். சஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிகீன்களுடைய தலைவன், அவன் வீட்டுல இருந்து அல்லாஹ் தஆலா தாயை கொண்டு வந்தான். அபூ சுஃபியானுக்கு ஹிதாயத்து, இந்தாங்க ஹிதாயத்து, உலமாக்கிட்ட கேளுங்க. ரசூலுல்லாஹ் கொல்ல வந்த உமருக்கு ஹிதாயத்து கிடைச்சு, ரசூலுல்லாஹ் கொல்ல வந்த உமர் இப்னு வஹபுக்கு ஹிதாயத்து கிடைச்சு, வஹ்ஷிக்கு ஹிதாயத்து கிடைச்சு. உழைப்பு நடந்த உழைப்பு நடக்கல, அல்லாஹ் பாதுகாக்கணும். உழைப்பு விடுபட்டுச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, காபத்துல்லாஹ்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அது அல்லாஹ் மாத்திரம் வணங்கப்படக்கூடிய இடமாக இருந்துச்சு. ஆனா உழைப்பு விடுபட்டுச்சு. என்ன நடந்துச்சு? விக்கிரகங்களும் சிலைகளும் உள்ள போயிடுச்சு. அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடியவை இடத்துல உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. சந்தர்ப்பத்தில் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க. அப்ரஹா என்பவன் காபத்துல்லாஹ் உடைக்க வந்தான். காபத்துல்லாஹ் உடைக்க வந்தான். அவன் அல்லாஹ் படையோடு அழிச்சு போட்டான் அந்த கையில. ஆனா மக்கால உள்ள குறைஷிகள் அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடியவைகளை 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 300 லட்சம் காபத்துல்லாஹ் நடக்கும். ஹிதாயத்திற்கு, பரக்கத்திற்கு, பாதுகாப்பிற்கு, இது எந்த வீடு என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன இடம். அதுக்குள்ள 300 அதை கொண்டு வர மக்கள் அல்லாஹ் அழிக்கல. வேண்டிய உலமாக்கள்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க காபத்துல்லாஹ் உடைக்கிறத விட பெரிய பாவம் இது. அல்லாஹ் அல்லாத ஒன்று அவனுக்கு நிகராக்கி வணங்குது. நாங்க யாரும் விரும்ப மாட்டோம் எங்களை வீட்டுக்குள்ள இப்படியான விஷயங்கள் வாங்குறது. இந்த நிலைமையில ஏன் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு காபத்துல்லாஹ் உடைக்க வந்தவங்களை அழிச்சாங்க, மற்றவங்களுக்கு அதை கொடுக்கலன்னு சொன்னா காரணம் சொல்றாங்க, இதன் மூலம் அல்லாஹ் ஒரு பாடம் படிச்சு தரான். எப்ப தாவத்து விடுபட்டுடுமோ காபத்துல்லாவும் மிஞ்சது. காபத்துல்லாவுக்குள்ளே வருமாண்டா எங்களை வீட்டுக்குள்ளார வெளியே வெளியே. அதனால உழைப்பு செய்யணும். உழைப்பு அல்லாஹ்வுத்தாலா இந்த உழைப்ப இந்த உம்மத்துக்கு அமானிதமா தந்திருக்கிறார். மற்ற உம்மத்தினருக்கு உழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, ஆனா இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி குறிப்பாக கொடுக்கப்படுது. ஏன்னா அந்த உம்மத்தினருடைய உழைப்புக்கும் இந்த உம்மத்தின உழைப்புக்கும் வித்தியாசம். அவங்களுக்கு உழைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு எதிர்பார்த்து இருந்துச்சு, ஒரு நபி இது வருவார், நபிக்கு பின்னால் இன்னொரு நபி, நபிக்கு பின்னால் இன்னொரு நபி, நபியை துயர்ந்து இருந்துச்சு. ஆனா இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட உழைப்பு நபியே இல்லை, நபி வரமாட்டார், தனித்துவமான உழைப்பு. அதனால அல்லாஹ் என்ன செஞ்சா மற்ற உம்மத்தினருக்கு இபாதத்துல கடுமையான கட்டளைகளை ஏற்படுத்தணும். 5 கிதாபுல தெளிவாக அறிவிக்கிறார். நேரத்தில் 50 நேரம் தொழுதிருக்கிறார், 6 மாசம் நோவு பிடிச்சிருக்கிறாங்க, 25 வீதம் ஜகாத்து கொடுத்திருக்கிறார், 25 வீதம் சொல்லப்படுது.
இந்த அளவுனா பூமியில் எல்லா இடத்தையும் தொலை இயலாது, குறிப்பான இடத்துல தொலையும், டைமும் செய்ய இயலாது. ஏகப்பட்ட கஷ்டம். அல்லாஹால அனுப்பி இபாதத்தில் இருந்த கஷ்டங்களை இந்த உம்மத்துக்கு லேசாக்கி கொடுத்தார். الذين يتبعون الرسول النبي الأمي التوراة والإنجيل ألا ويحرم عليهم ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم. அந்த பாரங்களை குறைச்சு கொடுத்த ரசூல் அவர். மற்ற உம்மத்தினருக்கு கடுமையான பாரம் இருந்துச்சு இபாதத்துக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட ரசூலா சொன்னாங்க 50,000 உம்மத்திட்ட சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட சொல்லி குறைச்சி தாங்க மாட்டாங்க. அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு இபாதத்துகளை சரியான சலுகையை கொடுத்தார். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் லேசான தீனை கொடுத்தார். மா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், லேசான மார்க்கம். ஏன் காரணம் என்னன்னா நபிமார்களுடைய உழைப்பை இந்த உம்மத்து செய்யணும். ஆனா ஏற்பட்ட கஷ்ட பரிதாபமான நிலைமை என்ன, சலுகையை அனுபவிக்காத கடமையை செய்யற. சலுகை கடமையை செய்யறாங்க, சலுகை அனுபவிக்கிறாங்க, கடமை. அழகான உதாரணம் சொல்லிடு. ஒரு தகப்பர் என்ன செஞ்சிட்டாரு, தந்த மகண்ட ஹிதமத்துக்கு ஒருவரை வேலைக்கு எடுத்தாரு. நான் உனக்கு 5 பொறுப்பு. என்ன பொறுப்பு? என்ன மான ஸ்கூல் கூட்டி போகணும், 5 நேரத்தை மசா கூட்டி போகணும், கொஞ்ச நேரம் அவனோட கொஞ்சம் விளையாடணும், தேவைப்பட்ட அவனை பஜாருக்கு கூட்டி போகணும், கிழமையில ஒரு நாளைக்கு ஆற்றுக்கு போய் அவனை உடுப்ப கழுவி கொடுக்கணும். உனக்கு எவ்வளவு சம்பளம், உனக்கு அதுதாரன் எல்லாம் எழுதியாச்சு. ஆற்றுக்கு உடுப்பு கழுவுற நாள் வந்துச்சு, உடுப்பு கழுவி கொண்டிருக்கிறான். அவன் சின்ன பையன் போல் விளையாடி இவரோட வந்தா போல் ஆற்றுல விழுந்துட்டு, ஆற்றுல போல் விழுந்துட்டுக்கான இறங்குறான், போல் எடுக்குது. இவர் என்ன செய்யற, புத்திசாலி, அவன் உடுப்ப கழுவி கொண்டு பேப்பர் எடுத்து வாய்ச்சி பார்க்கிறார். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு, ஸ்கூல் கூட்டி போகணும், மசா கூட்டி போகணும், விளையாடு, ஆற்றுல விழுந்த பாதுகாக்கணும் ஒன்று இல்லை. பேப்பரை மடிச்சு வச்சுட்டு உடுப்பெல்லாம் கழுவி விட்டு வர்ற. பாப்பாடு என்ன மானா அவன் ஆத்தாடி விட்டு நீ பாதுகாக்க இல்லையா, என்ன சொல்ற, ஒப்பந்தம் இருக்க எங்க ஆத்த வந்த பாதுகாக்க கோவம் வருவாங்க. அதே என்ன மான பாதுகாக்கத்தான உன்னை வேலைக்கு இருக்கு, அதான் உனக்கு சாப்பாடு தந்த, அதுக்கு தானே உனக்கு தங்கத்துக்கு இடம் தந்து சம்பளம் தான. வலில்லாஹில் மஸல் அலா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி. கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் எங்களை கூப்பிட்டு, நீ உலகத்துல வாழ்ந்த காலத்துல ஒரு கூட்டம் ஜஹாலத்துல, ஒரு கூட்டம் ரித்தத்துல, ஒரு கூட்டம் நரகத்துல போய் கொண்டிருந்தாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க கொண்டிருந்தீங்க என்று கேட்டா என்ன சொல்றாய், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸி ஷஹாதா லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமத் ஸலாத் வ இதாஅத் ஸகாத். நான் கலிமா சொல்லி கொண்டிருந்தேன், நோன்பு பிடிச்சு கொண்டிருந்தேன், ஹஜ் செஞ்சு கொண்டிருந்தேன். அல்லாஹ் மாறி கேட்டா மத்த உம்மத்து செய்யாத வேலையா நீங்க செஞ்சீங்க? அவங்களும் ஹஜ் செஞ்சாங்க, நீங்களும் ஹஜ் செய்றீங்க. அவங்களும் நோவு பிடிச்சாங்க, நீங்களும் நோவு பிடிக்கிறீங்க. அவங்களும் தொழுதாங்க, நீங்களும் தொழுறீங்க. சொல்லப்போனா உங்களை விட கூட தொழுதிக்கிறாங்க, கூட காட்டு கொடுத்து. ஞான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த பொறுப்பை தந்தீங்க. முதலாவது நாங்கள் இது கடமையை விளக்கணும். இது மர்க்கஸ்காரவங்கள வேலை, இவங்களோட வேலை இன்று இல்லை. அடியார்களுக்கு தீன சொல்றது எங்களோட பொறுப்பு, எங்களோட பொறுப்பு, இது எங்களோட கடமை. அல்லாஹ்வே எங்களை தஸ்கீல் பண்றாரு. உங்களுக்கு நலவுகளை உண்டாக்கி கொள்ளணும் என்றால் குர்ஆன் ஒழுங்கா கட்டு கேளு. உங்களுக்கு நலவு கிடைக்கணும் என்றா நீங்க 2 விஷயம் செய்யுங்க. ஒன்று, வெளியாகுங்க, எல்லா நிலைமையிலையும் வெளியாகி உழைப்பு செய்யுங்க. இது குர்ஆன் சொல்லுது, இந்த சொந்த கருத்தை நான் சொல்லுறேன். இன்ஃபிகு ஹிஃபாஃபன் வஸகாலன் வஜாஹிது பிஅம்வாலிக்கும் வஅன்ஃபுசிக்கும் ஃபீ ஸபீலில்லாஹ் தாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். எல்லா நிலைமையிலையும் வெளியாங்க. நோயா, சுகமா, பாலிபனா, வயதுவனா, வேலையா, போய் உழைப்பு செய்யும். ஒரு சஹாபி இருந்தாங்க, இவ்வளவு பெரிய உடம்பு, உட்கார்ந்த சீட் போதாது. இந்த ஆயத்தை ஓய்வு நான் வாரேன். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த வயசாலி, இந்த வசனத்தை ஓதின உடனே பிள்ளை என்ன சொல்றாங்க, நான் போப்புறேன் அல்லாஹ்வை பார்த்து. அப்பா ரசூலுல்லாஹ் காலத்துல, அபூபக்கர் காலத்துல, உமர் இல்ல அபூ அய்யூப் அன்சாரி அல்லாஹ் போங்கி வெளியே ஜாஹிதுன்னா என்ன, மக்களை கொட்டு வெட்டுங்க கொத்துங்க இல்லை. ஜுஹூத் என்பது நீங்க மக்கள் தவறா விளங்கிட்டாங்க. ஜிஹாத் என்ன வெட்டுறது கொத்துறது இல்லை. ஆபரேஷன் என்பது வைத்தியம். ஆபரேஷன் வைத்தியத்தில் ஒரு வகை இருக்கிற ஆபரேஷன் வைத்தியம் இல்லை. அது நீண்ட நடிகை வளர்ச்சி.
ஜாஹிதுனா ஜூது, உழைப்பு செய்யுங்க. என்னத்துக்கு உழைப்பு செய்யுங்க? அல்லாஹ்ட தீன உலகத்துல ஹயாத்தாக்குறது. மஸ்ஜித் வாரத்துக்கு, மதரசா வாரத்துக்கு, மக்கள் தீன்தாரியில வாரத்துக்கு, ஃபர்தா வாரத்துக்கு, ஹாஃபிஸ்ல ஒரு வாரத்துக்கு உழைப்பு செய்யுங்க. உங்களோட உடலால அல்லாஹ் சொல்றா, நீங்க வெளியாகி உழைப்பு செய்யுங்க, தாலிக்கு கைருல் லக்கும், இது உங்களுக்கு நல்லது இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஆக்களும் முடிவு எடுக்கணும். உட்கார்ந்து இந்த காலம் அதிகமான காலம் உட்கார்ந்துட்டு மக்கள் உலகத்தில் தீன் ஒரு தூரமாயிட்டு போறாங்க. எனவே நாய்களுக்கு உரிமை பேச ஆக்கள் இருக்கு, ஓர்ணச்சேர்க்கை சட்டமாக்கப்பட வேண்டும் என்று சொல்றது உலகத்தில் ஆக்கள் இருக்கு. ஆனா தீனுக்கு நாங்க தான் பொறுப்பு என்று சொல்றது எங்களை யாருங்க. அதனால உலகத்துக்கு வந்து நாங்க அழுதுகிட்டு எல்லாரும் சிரிச்ச உமா போல வாப்பா போல வெள்ளையாருக்கு கருப்பா இருக்குண்டு நாங்க அழுதுட்டு வந்தோம். உலகத்தோட்டு போக அப்படி போகக்கூடாது. அல்லாஹ்ட தீன் எடுத்துக்கொண்டு உலகம் எல்லாம் போகணும். அல்லாஹ்ட தீன் எடுத்துக்கொண்டு உலகம் எல்லாம் போகணும். குரான கோடி மனிதனுடைய ஹிதாயத்தை காரணமாகணும். மௌத்தாக்குள்ள சிரிச்சு சிரிச்சு மௌத்தாகணும். மற்றவங்க எங்களை பார்த்து அழணும். உலகத்துக்கு வந்து அழுதுகிட்டு அடுத்தவங்க சிரிச்சாங்க, உலகத்தை விட்டு போகணும். சிரிச்சு கொண்டு மற்றவங்க எங்களை பார்த்து அழணும். யாராவும் இன்ஷா அல்லாஹ் சத்தம் போட்டு சொல்லுங்க பாப்பா. அந்த நீயத்தில் எல்லாம் ஒரு ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத் செய்யட்டும். சொல்லுங்க பாப்பா இன்ஷா அல்லாஹ். உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ பைதல்லையோ 4 மாசம் நாங்க அவசரமா போறதுக்கு பேர். சொல்லுங்க பாப்பா இன்ஷா அல்லாஹ்.